அபிராமி. குடுமா அரிசி 5 கிலோ போடுனா. புடிமா. கிருஷ்ணா இருக்கா? கிருஷ்ணா எல்லாம் இல்லம்மா. சார் இந்தாங்க சார். அண்ணாச்சி சொல்லுங்க அண்ணாச்சி. இப்போ ஒரு ஒரு 25 கிலோ போயிருக்கேன் அண்ணாச்சி. சரிங்க அண்ணாச்சி. சரிங்க அண்ணாச்சி, இந்த மாதிரி பண்ணிடலாம். அரிசி ஸ்டாக் இல்லம்மா, இனிமே வந்தாதான். திடீர்னு அரிசி இல்லன்னு சொல்ற? சொல்றீங்க ஏப்பா காலையில இருந்து நிக்கிறோம்ல, ஏப்பா அப்படி பண்ற? ஏமா ஸ்டாக் இருந்தா தர மாட்டேன். ஸ்டாக் இல்ல, கிளம்புங்க கிளம்புங்க. வந்து லாப் பேசி குழப்பா போச்சு. நான் ஒத்துக்க மாட்டேன். எத்தனை தரமா சொல்றது? கிளம்பி போமா, ஸ்டாக் இல்லங்கறல. எனக்கு வர வேண்டிய அரிசி வந்தே ஆகணும். என்னம்மா என்ன கலட்டா பண்றியா? நான் ஒன்னும் கலட்ட பண்ணல. உள்ள சரக்கு இருக்கிறது எனக்கு தெரியும். அதை எடுத்து வெளியே வை. தோடா ஸ்டாக் உள்ள இருக்கிறது தெரியுமாம்ல, பெருசா கண்டுபிடிச்சிருச்சு. போமா. டேய், என்னது டேயா? ஆமாண்டா. மரியாதையா இவங்களுக்கு வர வேண்டிய அரிசியை எடுத்து வை. குடுக்கலனா என்ன பண்ணுவ? என்ன மிரட்டுறா? நீ என்ன பெரிய கலெக்டரா? ஏன் கலெக்டர் தான் வந்து உன்கிட்ட கேட்கணுமா? கலெக்டரே வந்தாலும் இந்த பதில தான் நான் சொல்லுவேன். அப்படியா? ஆமா. சதீஷ், bring the police. மார்னிங் மேடம். Arrest him. மேடம். சார். எஸ் மேடம். என்னடா பண்ற? போர் அடிக்குதுமா. அப்படியா? உனக்கு போர் அடிக்குதா? மேடம், போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கால் வந்துச்சு. ஒரு கல்குவாரியில பயங்கர எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சு. வாட்? நிறைய பேர் ஆபத்தான நிலையில ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்ல மேடம், நிறைய பேர் டெத் ஆயிருக்காங்க. என்னது? எக்ஸ்ப்ளோஷன் எப்படி நடந்தது? நமக்கு கிடைச்ச தகவலும் படி ஜிலேட்டின் டைனமைட் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் ஒர்க்கர்ஸ் காலனி கிட்டே இருந்திருக்கு. திடீர்னு அதை வெடிச்சு பக்கத்துல இருக்க குடிசைங்க மேல பாருங்க விழுந்துருச்சு. வனஜா. அம்மா என்னங்கம்மா சொல்லுங்க. நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா வெளியே போக வேண்டியிருக்கு. நீ நவீன பாத்துக்கோ. சரிங்கம்மா. அம்மா ஐயா கிட்ட எதுவும் சொல்லணுமா? இல்ல, நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். Be a good boy, okay? வாங்க. எஸ் மேடம். ஐயா ஆமா சார். சார் போங்க சார், சீக்கிரம் போங்க சார்.
எப்படி இருக்கு நிலைமை? சீரியஸா தான் இருக்கு மேடம். ரொம்ப சீரியஸ் மேடம். இறந்து போயிட்டாங்க. சம்பாரிச்சு போறவன் ஒருத்தன் தான்மா என் குடும்பத்தையே காப்பாத்திட்டு இருக்கிறோம்மா. எனக்கு இப்படி ஆயிடுச்சுமா. டாக்டர், இப்போ இவரோட நிலைமை எப்படி இருக்கு? மேடம் ரொம்ப அடிபட்டு இருக்கு. கண்டிஷன் ரொம்ப பேடா தான் இருக்கு. பாம் பீசஸ் தலைக்குள்ள போயிருக்கு மேடம். எஸ் மேடம், இப்போதான் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அவங்க ரொம்ப பவர்ஃபுல் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் யூஸ் பண்ணிருக்காங்க மேடம். யூ மீன் எக்ஸீடிங் த லிமிட்? ஆமா மேடம். அது மட்டும் இல்லாம அவங்க நாட்டு வெடி மருந்து யூஸ் பண்ணிருக்காங்க மேடம். சார் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சார், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சொன்னா கேளுங்க சார். ஐயோ ஐயோ அம்மா பாருங்கம்மா, இனிமே என்ன என் பிள்ளைய யாருமா காப்பாத்த போறா? எப்படி துடிக்கிறான்னு பாருங்கம்மா. ப்ளீஸ் ப்ளீஸ் இருங்க இருங்க வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் பொறுங்க. சீக்கிரம். பாருங்கம்மா இந்த கொடுமை. உங்களுக்கு உரிய நஷ்ட ஈடு நான் கொடுக்க சொல்றேன். எல்லாருக்கும் கிடைக்கும். டாக்டர் ப்ளீஸ் டேக். ஓகே மேடம். சதீஷ் எஸ் மேடம். இதுல குழந்தை எப்படி சம்பந்தப்பட்டது? அவங்க வீடுங்கெல்லாம் குவாரிக்குள்ளேயே கட்டி கொடுத்துருக்காங்களா? எஸ் மேடம். வாட் நான்சென்ஸ். அந்த குவாரியோட ஓனர் யாரு? ஷண்மு அண்ணாச்சி. ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான பர்சன். இன்ஃப்ளூயன்ஸ்னா என்ன அர்த்தம்? இன்னொருத்தரோட உயிரை எடுக்கிற அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா? இவங்களுக்கெல்லாம் யார் இப்ப பதில் சொல்றது?
எத்தனை வருஷமா இந்த லைசென்ஸ் வச்சிருக்காரு? இப்பதான் கொஞ்ச நாள் ஆச்சு மேடம். Are you joking? குவாரி லைசென்ஸ் வாங்குறதுக்கு மினிமம் குறைஞ்சபட்சம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? அவங்களுக்கு கான்டாக்ட்ஸ் அதிகம் மேடம். கான்டாக்ட்ஸ் யார் கூட? யமன் கூட வா. கேன்சல் இஸ் லைசென்ஸ். மேடம் வந்து என்ன மிஸ்டர் சதீஷ், நீங்க கலெக்டருக்கு பிஏவா இல்ல அந்த அண்ணாச்சிக்கு பிஏவா? Do what I say immediately. எஸ் மேடம். And நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா குவாரிஸோட ரிப்போர்ட்ஸும் எனக்கு வேணும். நாளைக்கு காலையில நான் ஆபீஸ் வரும்போது அது என் டேபிள்ல இருக்கணும். எஸ் மேடம். மேடம் இந்த இஷ்யூவோட அடுத்த ஸ்டெப் seal the quarry. ஹலோ சார் மேனேஜர் இருக்காங்க. சொல்லுங்க, நான் மேனேஜர் தான் பேசுறேன். சார் நம்ம குவாரி லைசென்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க சார். யோ, என்னையா சொல்ற? ஆமா சார். உண்மைதானா? நல்லா விசாரிச்சு பாத்தியா? விசாரிச்சேன் சார். பொய் நியூஸா இருக்க போதியா? இல்ல சார். அப்புறம் அண்ணாச்சியை சமாளிக்கிறது கஷ்டமாயிரும். இல்ல சார், கலெக்டர் அம்மா கேன்சல் ஆர்டர் கொடுக்கும்போது நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன். என் காதால கேட்டேன் சார். என்னையா இது அநியாயமா இருக்கு? குவாரி என்ன வெடி விபத்து ஏற்படுறது சகஜம் தானே? அதுக்காக லைசென்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்களாமா? நான் எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு அண்ணாச்சிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவேன்? அந்த அம்மா ரொம்ப கராரா பேசுறாங்க. குவாரிக்கு சீல் வைக்க சொல்றாங்க சார். நாசமா போச்சு. என்ன இப்படி அண்ணாச்சி கிட்ட தனியா மாட்ட விட்டீங்களா ஐயா? அண்ணாச்சி என் பெண்ட கழட்ட போறாரு. என்னையா பண்றது? சரி சரி, அண்ணாச்சியை நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா நம்ம ஆட்கள் எல்லாம் கூட்டு போய் அங்க கல்குவாரில அடிபட்டுக்கு பாருங்க. அவங்க எல்லாம் நம்ம பக்கம் இருக்க பாருங்க. புரிஞ்சுதா? ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். அண்ணாச்சி வர்ற மாதிரி இருக்கு. நான் போனை வைக்கிறேன். ஓகே சார். பாபு, அந்த வரேன் அண்ணாச்சி. சொல்லுங்க அண்ணாச்சி. எத்தனை பேர் இது வரைக்கும் மண்டை போட்டிருக்காங்க? அது 3 பேர் செத்துட்டாங்க அண்ணாச்சி. 14 பேர் இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. வெடின்னா வெடிக்க தான் செய்யும். வெடிக்கிறதுக்கு தானே அதை தயார் பண்றாங்க. இவங்கள பத்திரமா இருக்கணும். சரி, பிரச்சனை ஒன்றும் இல்லையே. செத்தவங்க குடும்பத்தில் யாருன்னு பார்த்து ஆளுக்கு ஒரு 10,000 ரூபாய் தூக்கி போடு. அண்ணாச்சி, அது வந்து என்னையா 10,000 ரூபா அதிகம்னு தோணுதா? குறைச்சிக்கோ கொஞ்சம். எதுக்கும் அம்மா ஒரு வார்த்தை கேட்டுக்கோ. சரிங்க அண்ணா. எதுக்கு அம்மாவை கேட்டுக்கோன்னு ஒப்புக்கு ஒரு வார்த்தை? உங்க மாமனார் வீட்டு சொத்து தானே, நீங்க சம்பாரிச்சது இல்லல்ல, அள்ளி விடுங்க. 10,000 எவன் வீட்டு சொத்தை எவனுக்கு அள்ளி கொடுக்கறது? யோ மேனேஜர், ஒருத்தருக்கும் சல்லி காசு கிடைக்காது சொல்லிட்டேன். எடுத்துக்குங்க. அண்ணாச்சி, என்ன? ஒரு கெட்ட செய்தி. உன் வாயிலிருந்து என்னைக்கு நல்ல வார்த்தை வந்திருக்கு? நம்ம கல்குவாரி லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க அண்ணாச்சி. அது மட்டும் இல்லை, கல்குவாரிக்கு சீலும் வச்சுட்டாங்க. இந்த மேனேஜர் எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிருக்கா? இதை கேட்டு சும்மா நின்னுட்டு இருக்கீங்க? பாபு, உண்மையை சொல்ற. யார் அந்த உத்தரவை போட்டது? சரண்யா சங்கர்னு பீகார்லேருந்து ஒரு கலெக்டர் நம்ம மாவட்டத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க தான் இந்த உத்தரவை போட்டாங்க. யோ, புதுசுன்னா ட்ரைனிங் பத்தாதியா? எசக புசகா தான் நடந்துக்கும். நீங்க தான் அவ பதவி எடுத்துக்கிறப்போ என்னுடைய பயோடாட்டாவை கொடுத்து நான் யாரு என்னங்கிறத சொல்லி இருக்கணும். இல்லைங்க அண்ணாச்சி, நம்ம சைட்லேருந்து பொட்டி கூட போச்சு.
ஆனா அந்த அம்மா தான் கையால கூட தொட மாட்டேன்ட்டாங்க. யோ, பொம்பளைங்களுக்கு லெதர் பெட்டி கொடுக்க கூடாது, வெல்வெட் பெட்டி கொடுக்கணும், நகை பெட்டி கொடுக்கணும். ஐயாவை கேளு, அள்ளி அள்ளி கொடுப்பாரு. ஏய், அனாவசியமா பேச வேண்டாம். பாபு, செந்தில கூப்பிடு. சரிங்க அண்ணாச்சி. இத பாருங்க, கஷ்டப்பட்டு கல்குவாரி லைசென்ஸ் வாங்கியிருக்கோம். போட்ட முதல்ல தவிர லஞ்சமா எத்தனையோ லட்சங்கள் அழுதுருக்கும். நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. போட்ட பணமாவது இந்த வருஷம் முடியறதுக்குள்ள வந்துடணும். நீ கவலைப்படாத தேவான, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏதோ என் பணத்தை எல்லாம் உங்க பொறுப்புல விட்டுருக்கு. இதுல ஏதாவது ஏடாகுடமா நடந்துக்கிட்டீங்க, என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜாக்கிரதை. என்னப்பா கூப்பிட்டீங்களாமே? ஆமாண்டா, புதுசா வந்திருக்காள கலெக்டர், அவளை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியும்பா, பீகார்ல பெரிய பெரிய மாஃபியாவை ஒன்றும் இல்லாம பண்ணவ. நம்ம போறாத நேரம் நம்ம மாவட்டத்துக்கே கலெக்டரா வந்து தொலைஞ்சிருக்கா. அவ பேரு என்ன சொன்ன? சரண்யா ரவிசங்கர். சரண்யா? பேர்லயே சரண் வச்சிருக்கா. சீக்கிரம் சரணடைய வச்சிடலாம். நீ என்ன பண்ற? இப்ப நீ என் கூட வர. டஸ் புஸ்ன்னு 4 வார்த்தையை இங்கிலீஷ்ல பேசி அந்த பொம்பளைய கவர் பண்ற. நான் கவர் கொடுத்து அந்த பொம்பளைய கவர் பண்றேன். என்ன? ஐயோ, நானும் என் ஃப்ரெண்டும் இப்பதான் ஒரு டிஸ்டிலரி கம்பெனி ஆரம்பிக்கலான்னு அவங்கள மீட் பண்ணிட்டு வந்தோம். உங்க கூட வந்தா என் பழப்பு நாரி போயிடும். நீங்க மட்டும் போய் சமாளிங்கப்பா. எனக்கு என்னவோ அவங்கள வழிக்கு கொண்டு வர முடியும்னு தோணல. நீ கவலைப்படாத. திருவாசகத்துக்கே உருகாதவங்க இந்த அண்ணாச்சியனுடைய வாசகத்துக்கு உருகுவாங்க. யோ பாபு, வரேன் அண்ணாச்சி. சொல்லுங்க அண்ணாச்சி. வண்டி எடுக்க சொல்லு போ. சரி அண்ணாச்சி. வர்றேன். டிஸ்டிலரிக்கு லைசன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் தான் அண்ணாச்சி பையன்றது அந்த கலெக்டருக்கு தெரியவே கூடாது. இன்னைக்கு நான் கேட்ட அந்த டாய்ஸ் எனக்கு வாங்கி தரீங்களா? வாங்கி தரேன். ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? நான் எப்பவும் முடிச்சிட்டேனே. வெரி குட். வந்துட்டீங்களா? அப்புறம் என்ன டிஃபன்? தோசை. வனஜா, அதோ வந்துட்டேமா. டிஃபன் எடுத்துட்டு வா. அதோ வரேமா. இன்னைக்கு என்ன ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கா? ஆமாமா, சீக்கிரம் போகணும். சீக்கிரம் வா. இது உங்களுக்கு. என்னம்மா இது, தோசையா? உப்பு இல்லை, எதுவும் இல்லை. நீயே சாப்பிட்டு பாரு. என்னம்மா இது? எத்தனை தடவை சொல்றது மாவை உடனே அரைச்சு தோசை ஊத்தாதன்னுட்டு? அந்த மாவுல கொஞ்சம் தயிர் கலந்து 2 தோசை ஊத்தி கொண்டு வா. சரிங்கம்மா. சீக்கிரமா வா. அம்மா, என்ன நீங்க டிராப் பண்றீங்களா? ஐயோ, என்ன ராஜா? ஐயோ, இன்னைக்கு அம்மாக்கு நிறைய வேலை இருக்குடா. அப்பா டிராப் பண்ணிடுவாங்க. ஓகே, குட் பாய். ஓகே ரவி. வனஜா, சீக்கிரம் மாமா. வரேம்மா. வா, குடு. வணக்கம்மா. என் பேரு ஷண்முகம். அண்ணாச்சின்னு கூப்பிடுவாங்க.